ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பெஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம். என்னடா இது தேங்காவை காட்டிட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்கிறேனே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் கோக்னட் மில்க், அதுக்கப்புறம் கோக்னட் டீ. இது வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தெரியாது இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு தேவையானது வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் தாங்க. தேங்காய் உங்களுக்கு தேவை, அப்புறம் சுக்கு, கொஞ்சமாக சுக்கு, ஏலக்காய் அது தேவை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை. இது வந்து எப்படி செய்யணும்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு முடி தேங்காவை நீங்கள் உடச்சி ஃபுல்லாக சில இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய மிஷினரிஸ் எதுவும் உங்களுக்கு தேவை கிடையாது. ஸோ தாராளமாக உங்கள் வீட்டில் இருக்க மிக்சி கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டே பண்ணலாம். ஸோ நல்லா தேங்காய் உடச்சி எடுத்ததும் அதில் எதுவும் ஓடுகள் இல்லாமல் துப்பி எதுவும் இல்லாமல் எடுத்துட்டிங்கன்னா நல்லா இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பெஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரீட் பிஸ்னஸ், ஈவினிங் டைம் பிஸ்னஸ் அப்படின்னா இதை சொல்லலாம். ஈவினிங் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நீங்கள் செஞ்சாலே போதும். நல்ல ஒரு இன்கம், ஒரு 1500 ருபீஸ் கிட்ட earn பண்ணிட்டு போயிடலாம். மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு முடி நீங்கள் தேங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 15 டம்ளர் அளவுக்கு உங்களால் வந்து பால் வந்து மேக் பண்ண முடியும். ஸோ 15 டம்ளர் பால் மேக் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டம்ளர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 ருபீஸ் கிட்ட உங்களுக்கு விலை போகுது. ஸோ 10 டம்ளர் அப்படின்னாலே உங்களுக்கு 150 ரூபா. ஸோ நீங்கள் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வந்து இதுலேருந்து இன்கம் கிடைக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு 200 to 220 ருபீஸ் கிட்ட. ஆனால் இதோடைய ஆகிற செலவு ரொம்ப ரொம்ப குறைச்சல். உங்களுக்கு தேவை ஒரே ஒரு தேங்காய், ஒரு 25 ரூபா ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் தண்ணி. நீங்கள் வந்து அந்த சுக்கு பவுடர் அது ஹோல்சேலில் ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டாலே போதும். உங்களுக்கு அப்படியே வந்து ஒரு 30 நாளுக்கு வரும். நாட்டு சக்கரை உங்களுக்கு ஒரு கிலோ ஒரு 60 ரூபா. ஸோ மொத்த செலவே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 70 ரூபா கிட்ட தான் வந்து வருமே உங்களுக்கு செலவு. இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி நல்லா வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தேங்காய் பாலை வந்து ஜஸ்ட்டு வந்து நல்லா வந்து சூடு பண்ணணும், அவ்வளோதான். இது வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, அப்படி செய்யக்கூடாது. ஸோ நல்லா வந்து சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்கு பவுடர், அந்த சுக்கு பவுடர் போட்டுட்டு சுக்கு ஏலக்காய் கலந்த மாதிரி பவுடர், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதை வந்து அப்படியே ஹாட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி இது. ஊர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நிறைய கடைகள் இருக்கும். பஸ் ஸ்டாப்ஸில் இந்த மப்சல் பஸ் போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏரியாங்களில் எல்லா இடத்துலையும் இது கிடைக்கும். ஒரு FSSAI எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா தாராளமாக ஒரு ஸ்ட்ரீட் பிஸ்னஸாக நீங்கள் இதை பண்ணலாம். யாரும் உங்களை எந்த ஒரு கேள்வியும் கேட்க மாட்டாங்க. ஸோ FSSAI எப்படி எடுக்கிறது அப்படின்ற விவரம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்காய் வாங்கும் போது ரொம்ப எலசாவும் இல்லாமல் ரொம்ப முத்தலும் இல்லாமல் மாதிரி நீங்கள் வாங்கணும். அப்போ தான் அதில் பால் அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பாத்திரம் யூஸ் பண்ணுறது ஒரே பாத்திரமாக யூஸ் பண்ணாமல் ஒரு 2 பாத்திரம், இன்றைக்கி ஒரு பாத்திரம்னா நாளைக்கு நீங்கள் கடைக்கு திருப்பி வரும்போது இன்னொரு பாத்திரம், அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த பால் வந்து கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இது பால் பிஸ்னஸ்ன்றதுனால பாத்திரம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், இல்லைன்னா நம்ம மொத்தமாக போட்டது வீணாக போயிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. டோட்டலாக ரொம்ப ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ். ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து ஒரு அட் அ டைமில் ஒரு டைம் நீங்கள் வந்து போட்டு எடுக்கிறீங்க. இப்போ தேங்காயெலாம் வந்து பல்காக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிறீங்க, ஒரு 5 லிட்டர் கிட்ட எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்றத பாருங்கள். 5 லிட்டர் நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3லேருந்து ஒரு 4 தேங்காய், நல்ல பெரிய சைஸ் தேங்காய் உங்களுக்கு தேவை. அப்படி 4 பெரிய சைஸ் தேங்காய்னா உங்களுக்கு 5 லிட்டர் எடுத்துட முடியும். இது கிராம் கணக்கெலாம் அளவு கிடையாது. இந்த பால் ஜஸ்ட் ஒரு டம்ளர், ஒரு சின்ன டம்ளர் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 ml 150 ml அவ்வளோதான் அளவு இருக்கும். இதனால சூடு பண்ணால் போதும். இது ரொம்ப அப்படியே கொதிச்சு பொங்கி அந்த மாதிரி வரணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் அப்படின்னும் போது திரிஞ்சிட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து ரொம்ப கொதிச்சு பொங்கி வரணும் அப்படின்றலாம் அவசியம் கிடையாது. ரொம்ப ஈஸியான பிஸ்னஸ். ஒரு ஸ்ட்ரீட் பிஸ்னஸாக நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ். கமர்ஷியலாக பண்ணுறதுக்கும் இதுக்கு நிறைய மிஷின்ஸ் இருக்குது. அதாவது தேங்காய் பால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு மிஷின் இருக்குது. தேங்காய் பால் வந்து பாயில் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கும் மிஷின்ஸ் இருக்குது. பட் இனிஷியலில் நம்ம வந்து இந்த தொழில் எடுத்து செய்யும் போது நம்மளால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியெல்லாம் எதுவும் எடுக்க முடியாது இல்லைங்களா. அதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்ணும்போது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு வெசல்ஸ், ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை வச்சு இதை மேக் பண்ணுங்கள். இதை மேக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது இந்த பிஸ்னஸ் அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி அடிஷ்னலாக புது ஐட்டம்ஸ் ஏதாச்சும் ஆட் பண்ண முடியுமான்னு பாருங்கள். இது வந்து தேங்காய் பாலுக்காக சொல்லிட்டேன். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா டீ தூள், நீங்கள் டீ தூள் போடுறீங்க அப்படின்னா
முக்கியமாக ஃபஸ்ட்டு டிகாஷன் எடுத்து வச்சுக்கணும். டீ வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு கலந்து அதை நல்லா டிகாஷன்ஸ் போட்டு எடுத்துகிட்டு இந்த பால் நல்லா சூடாகுது பார்த்தீங்களா, அப்போ அந்த டிகாஷன்ஸ் எவ்வளோ திக்னஸ் வேணுமோ ஸ்ட்ராங் வேணுமோ அந்த ஸ்ட்ராங்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து டீயை வந்து பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த கொதிக்குது பார்த்தீங்களா, இந்த கொதிச்சதுமே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும். இது ரொம்ப அப்படியே வந்து பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எடுத்துருக்க டிகாஷன்ஸ் வந்து அதில் ஊற்றிடணும். இமீடியட்டாக கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ உங்கள் ஸ்ட்ராங்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த பால் வந்து உங்களுக்கு நல்ல வந்து ஒரு டீயோட ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். சில பேர் வந்து பாலாக குடிக்க விரும்ப மாட்டாங்க இல்லைங்களா, டீ அவங்களுக்கு குடிச்சு பழக்கமாக இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா காஃபியும் இதில் உங்களால் போட முடியும், இன்ஸ்டன்ட் காஃபி. ஸோ ரொம்ப வந்து சுலபமான தொழில், நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணக்கூடிய தொழில், ஒரு புதிய தொழில். ஸோ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 100% நல்ல சக்ஸஸ் ரேஷியோ கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறது. இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.